நம்ம இன்னைக்கு லிவர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த லிவர் சிஸ்டத்தில் 3 மெயினான விஷயத்த கற்றுக்கணும். நம்ம எஃபோர்ட் ஆம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் ஆம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபல்க்ரம். இது தெரிஞ்சாலே இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். இந்த எஃபோர்ட் ஆமுங்கிறது என்னென்னா, மசில் இன்சர்ட் ஆகக்கூடிய இடம் தான் இந்த எஃபோர்ட் ஆமுங்கிறது. இதுவே ரெசிஸ்டன்ஸ் ஆம்னா அந்த லோடு நம்ம பாடி வெயிட்டாக இருக்கலாம், தம்பிள்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், அதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ஆம்னு சொல்லுவோம். ஃபல்க்ரம்னா என்னென்னா ஜாயிண்ட். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்போ ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பைசப்ஸ் கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபல்க்ரம்ங்கிறது எல்போ ஜாயிண்ட்டாக இருக்கும். இதே எஃபோர்ட் ஆம்ங்கிறது எப்படின்னா ஜாயிண்ட்டுக்கும் மசிலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பைசப்ஸ் கல் எடுத்துக்கிட்டோம்னா பைசப்ஸில் ரேடியல் டியூப்ராசிட்டி இருக்குல்ல, அதுதான் இன்சர்ஷன் பாயிண்ட்டு. அப்போ எல்போ ஜாயிண்ட்டுக்கும் ரேடியல் டியூப்ராசிட்டிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம எஃபோர்ட் ஆம்னு சொல்லுவோம். இதுவே ரெசிஸ்டன்ஸ் ஆம்னா என்ன, லோடா, அப்போ தம்பிள்ஸு. இப்போ பைசப்ஸ் கல் பண்ணுறோன்றப்ப தம்பிள்ஸுக்கும் அந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதை தான் ரெசிஸ்டன்ஸ் ஆம்னு சொல்லுவோம். ஃபல்க்ரம்னா ஜாயிண்ட். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர்னா எஃப் வந்து சென்டராக இருக்கும், செகண்ட் ஆர்டர்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து சென்டராக இருக்கும், தேர்ட் ஆர்டர்னா எஃபோர்ட் வந்து சென்டராக இருக்கும். இதை தான் நம்ம ஃப்ரீன்ற மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். இதில் வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்ன்றது பார்த்திங்கன்னா எஃபோர்ட் ஆம் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆம் தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து கிரேட்டர் தன்னாக இருக்கலாம், லெஸர் தன்னாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். செகண்ட் ஆர்டரில் அதிகமாக இருக்கும். இதே தேர்ட் ஆர்டரில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பைசப்ஸ் எடுத்துக்கலாம். பைசப்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது எல்போ ஜாயிண்ட்டு தான் ஃபல்க்ரம் ஜாயிண்ட். அதுவே வந்து ஈங்கிறது எஃபோர்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா ரேடியல் டியூப்ராசிட்டி இருக்குல்ல, பைசப்ஸ் மசில்லேருந்து இன்சர்ட் ஆகக்கூடியது தான் எஃபோர்ட். இதே ரெசிஸ்டன்ஸ்னால் தம்பிள்ஸ். இப்போ இதுக்கு இப்போ எஃபோர்ட் ஆம்ங்கிறது என்னன்னா ஃபல்க்ரமுக்கும் எஃபோர்ட்டுக்கும் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கா, எஃபோர்ட் ஆம் கம்மியாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது ஃபல்க்ரமுக்கும் ரெசிஸ்டன்ட் ஆமுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரெசிஸ்டன்ட் ஆம்னு சொல்லுவோம். அது வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இதில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்னவாக இருக்கும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதனால தான் நமக்கு இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நம்ம கற்றுக்கிறதுல என்ன இருக்குது, லிவர் சிஸ்டத்தை கற்றுக்கிட்டால் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ரோட்டோக்கால் நம்ம செட் பண்ணுறதா இருக்கட்டும், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை மற்ற இன்ஜுரி ஃப்ராக்சர் கேசஸ் இருக்காங்க, அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்தோன்னே வெயிட் நம்ம கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி, லோடை கால்குலேட் பண்ணி, எப்படி ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டியை பொறுத்து தான் நம்ம எக்ஸசைஸ் வந்து ப்ரோட்டோக்கால் கொடுக்க முடியும். அதே மாதிரி காஃப் ரேஸ், இந்த காஃப் ரேஸ் வந்து எந்த ஆர்டரில் வரும், இன்னொன்று ஏன் காஃப் ரேஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியுது, என்ன ஒரு ரீசன்றதும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.